ராமாயணமும் மகாபாரதமும் இறைவன் அவதாரம் எடுத்திருந்த காலகட்டத்திலே இந்த உலக மக்களுக்கு கிடைத்ததோ அதுபோன்றே நாராயணர் எடுத்திருந்த வைகுண்ட அவதார காலகட்டத்தின் போதே இந்த அகில திரட்டு அம்மானை நமக்கு கிடைத்தது. எப்போதெல்லாம் இறைவன் அவதாரம் எடுக்கிறானோ அப்போது மட்டுமே இது போன்ற புனித நூல்கள் நமக்கு கிடைக்கின்றது. இவற்றின் மூலம் இறைவனின் அவதார மகிமையும் உபதேச பெருமையும் நாம் உணர்ந்து நல்வழிபட்டு அவனின் பாதத்தை அடைவதற்கு வழிவகுக்கின்றது. இறைவனையே நினைத்து இறைவனின் பெயரால் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நமக்கு நன்மையை தரும். அதனால் தான் ஐயா அகில திரட்டில் தினம் ஒரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம் என்கிறார். இறைவனின் நாமத்தை ஒரு நேரம் கேட்டால் கூட நமது பாவமே துளைந்துவிடும் என்று சொல்கின்ற போது இறைவனின் கலியுக அவதாரத்தை சொல்கின்ற அகில திரட்டு அம்மானையை நாம் படித்து கேட்டோமானால் நமக்கு பிறவியற்ற அந்த தர்மயுக வாழ்வை ஐயா தருவதாக கூறுகிறார். திண்ணம் இந்த அகில திரட்டம்மானை தன்னை இடமுடனே மனவிருப்பமாக கேட்டோர் எண்ணமுந்த வினை தீர்ந்து ஞானமான இறையவரின் பாதார தியல்பும் பெற்று வண்ணமிந்த தர்மபதி வாழ்வும் பெற்று மக்களுடன் கிளைபெருகி மகிழ்ச்சியாக நின்னமிந்த பார்மீதில் சாகா வண்ணம் நீடூடி காலம் இருந்து ஆழ்வார் தின்னும் என்கிறார். அதாவது மறுமையிலே நமக்கு கிடைக்கின்ற இறைவனின் பாதாரத்தை அடைகின்ற மிக உயர்ந்த தர்மபதி வாழ்வும் கிடைக்கும். இம்மையாகிய இந்த பூலோகத்தில் நமக்கு எல்லாவிதமான சுகமும் மக்களோடு மகிழ்ச்சியாக வாழ்கின்ற ஒரு நிலையும் இந்த அகில திரட்டு அம்மானையை படிக்கும் போது கிடைக்கும் என்கிறார். நானுரைக்க நீ எழுதி நாடுபதி நாளறிய யானுரைக்க நீ எழுதி அன்போர்கள் தங்கள் முன்னே வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடா என்கிறார். அதாவது ஐயா சொல்ல அரிகோபால சீசர் எழுதிய இந்த அகில திரட்டு அம்மானையை வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு அவர்கள் என்ன என்ன இறைவனிடம் வேண்டி நின்றார்களோ அவை அனைத்துமே கிடைக்கும் என்றும், இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட மலடி என்று பறைசாட்டப்பட்ட ஒரு பெண் கூட இந்த அகில திரட்டு அம்மானையே மனம் உருகி மிகப்பெரிய விருப்பத்தோடு அந்த தலமளந்தோனாகிய அந்த நாராயணரின் வரலாற்றை நாம் படிக்கின்றோம் என்கின்ற எண்ணத்தோடு மா விருப்பத்தோடு இந்த நூலை கேட்பானாயில் அவளுக்கு அன்னை பார்வதியின் ஆணையாக உடனே அழகான ஒரு மதலை கிடைக்கும் என்று ஐயா சொல்கிறார். அது மட்டுமா, இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்ட குஷ்டம் என்கின்ற ஒரு நோயை உடையவன் கூட இந்த அகில திரட்டில் உள்ள சிறப்பை குணமாக கேட்டானால் அவனுக்கு அக்கணமே அந்த நோய் தீரும் என்கின்ற ஆணையையும் ஐயா நமக்கு அருளுகிறார்.